நீ ஒரு வாலிப பிள்ளைக்கு உனக்கு இன்ஸ்டாகிராம் தேவையில்லைப்பா. Because I have not seen anybody grow and become better human beings or better students because they got an Instagram account. In my personal understanding, I have never seen anyone do like that. என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி நான் சொல்றேன், ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறது நிமித்தமாக ஒரு நல்ல மனிதராகவோ நல்ல அறிவாளியாகவோ மாறினது இல்லை. சில பேர் இந்த இன்ஸ்டாக்கு அடிமை ஆயிட்டீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப வேதனையோட சொல்றேன். மை ஹம்பிள் ஒப்பீனியன்பா, என்கிட்ட நீங்க பர்சனலாக கேட்டீங்கன்னா, instead many of our children can say, uncle, after having an account in Instagram, I lost my interest in studies, I spoiled my mind, I lost my spiritual fervor. ஆனா மாறாக என்னால ஒண்ணு சொல்ல முடியும். உங்கள பலர் சொல்லலாம், இந்த இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு அக்கவுண்ட் வச்சிருந்ததன் காரணமாக என் படிப்பு கெட்டு போச்சு, என் மனநிலைக்கு சந்தோஷமும் கெட்டு போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோ ஆயிட்டு அங்கிள், ஜீரோ ஆயிட்டேன். உண்மைப்பா இது. மனசாட்சியோட நீங்க யோசித்தீங்கன்னா அதை சொல்வீங்க. நீங்க உண்மையா சொல்வீங்க. எத்தனை பேர் வாழ்க்கை நாசமா போச்சு தெரியுமா? எத்தனை பேர் மைண்ட் குறுக்கடா போச்சு தெரியுமா? கேவலமா போச்சு தெரியுமா? உட்காந்து கண்ட குப்பையை உட்காந்து பார்த்துக்கிட்டு, கேவலமான காரியங்களை உட்காந்து நம்ம உட்காந்து ரசிச்சுக்கிட்டு ருசிச்சுக்கிட்டு மறைச்சு உட்காந்து நம்மளை கரப்படுத்தினதை தவிர என்ன சாதிச்சோன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க யாராவது கவுண்டர் பண்றதுனா மீட்டிங் முடிச்ச பிறகு எடுத்து கவுண்டர் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், டைரக்டா வந்து என்கிட்ட கவுண்டர் பண்ணுங்க. அங்கிள், நீங்க சொல்றதெல்லாம் போய். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அங்கிள் 60 வாங்கிட்டு இருந்தேன், இப்போ 100க்கு 100 வாங்குறேன் அங்கிள் சொல்ற ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து என்கிட்ட சண்டைக்கு வா. சேலஞ்ச் கொடுக்குறேன் நான், ஓப்பன் சேலஞ்ச். யார் வேணா என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க. ஐ எம் அப் ஃபார் தட் சேலஞ்ச். சொல்லுங்க பாப்போம், யாராவது சொல்லுங்க. அதுக்கு பதிலாக நீங்க மாத்தி சொல்வீங்க. 90 வாங்கிட்டு இருந்தேன், இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்து 40 கூட வாங்க முடியலன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் போச்சு அங்கிள், என் ஸ்பிரிச்சுவல் லைஃபே நாசம் ஆயிடுச்சு, என் மனசு கெட்டு போச்சு, என் கண்களை நான் வந்து கரப்படுத்தி, என் மனசை கரப்படுத்தி, என் உறவுகளை கரப்படுத்தி, நிறைய ஒளிவு மறைவு பொய் பித்தலாட்டம் எல்லாம் கற்றுக்கிட்டது அதில் தான். நிச்சயமாக நீங்கள் சொல்வீங்க, மனசாட்சி தெளிவாக இருந்தால் நீங்கள் சொல்வீங்க. இது உண்மை, உண்மை. I encourage you, I challenge you with my dear young children. எனக்கு அருமையான வாலிபர்களே, உங்களுக்கு முன்பாக இது ஒரு சவாலா நான் வைக்கிறேன். Stop doing this to yourself. நீங்க உங்களையே காயப்படுத்திக் கொள்ளுகிற வேலையை செய்யாதிருங்க. But devote your life to learn and grow in wisdom like Stephen. அந்த ஸ்தேவானை போல ஞானத்துல தேறினவர்களாய் மாறுவதற்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. Hallelujah. Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. பயந்துட்டீங்களா என்ன? உங்க மேல அன்பினால சொல்றேன். ஒரு ஜெனரேஷனே பாழா போயிடக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் சொல்றேன். நான் வந்து அங்கிள் வந்து கோவத்தில் பேசுறேன்னு நினைக்காதீங்க, ஆதங்கத்தில் சொல்றேன். எவ்வளோ ஸ்மார்ட் பிரெயின்ஸ் தெரியுமாப்பா? How many smart brains have become useless for Christ? இன்னைக்கு எத்தனை அறிவுள்ள மூளையுள்ள பிள்ளைங்க தங்களுடைய மூளையை அறிவை இன்னைக்கு தேவையில்லாம வீணடிச்சிட்டு இருக்காங்க. You could have become a great weapon in the hand of God. நீங்க தேவனுடைய கையில ஒரு நல்ல ஆயுதமாய், பயங்கரமான ஒரு ஆயுதமாய் மாறி இருக்க வேண்டிய ஒரு நபர்கள். ஆனா today we have put a bushel, a vessel over the lamp that God got burning in us. ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த விளக்கை மரக்காலால மூடி வைத்த நபர்களை போல இருக்கிறோம். May the Lord open our eyes so that we can stand boldly with conviction and we will be able to be courageous to take the gospel to where it is not preached. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. எங்கெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படலையோ அங்கெல்லாம் அறிவிக்க தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. Hallelujah.